வெல்லட்டும் தமிழ், அமையட்டும் தமிழராட்சி. நம்ம காமராஜ் ஸ்கூல்ல முன்னாளாக இருந்த ரிட்டையர்டு ஆசிரியர் அவர்கள் உங்கள் மத்தியிலே சிறிது உரையாட வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அவர் உங்கள் முன்னிலையில். தமிழ் உறவுகளுக்கு நன்றி வணக்கம். வேட்பாளர்களுக்கும் நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கு என்னை தெரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் நான் பக்கத்தில் உள்ள காமராஜ் ஸ்கூலில் ரொம்ப வருஷமாக வேலை பார்த்ததுனால இந்த நாம் தமிழர் கட்சியில் நான் இணைந்து செயலாற்றுவதற்கு முக்கிய காரணம் ஏதுகரமாக இருப்பது என்னென்றால் என்னுடைய மாணாக்கர்கள் அதிகமாக இதில் இருக்கிறார்கள். அவர்கள் அடிக்கடி எனக்கு ஃபோன் போட்டு பேசுகிறதும், சார் நீங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கிற ஒரு எப்படியாவது இது பண்ணாலும் என்னை என்கரேஜ் பண்ணி அவர்களோடு ஒரு உறவு அதிகமாக இருக்க போய் நான் இந்த ஸ்டேஜில் உங்கள் மத்தியிலே நிற்கிறேன். கொண்டு இரண்டாவதாக மூக்குடி பஞ்சாயத்திலும் என்னோடு சேர்ந்து சகோதரன் மோகன் அவர்கள் செயல்பட்டார்கள். அவர் தனிமையாக இருந்து அநேகரை இந்த நாம் தமிழர் கட்சிக்கு உருவாக்கி விட்டிருக்கிறார்கள். ஆனால் நான் அவர்களுக்கு உறுதுணையாகவே இருக்கிறேன். ஏன்னா இங்கே ரெண்டும் பக்கத்து வீடு. அதனால் அடிக்கடி நாங்கள் சந்தித்து பேசி நாங்கள் இந்த நாம் தமிழர் கட்சிக்காக களப்பணி செய்து கொண்டிருக்கிறோம். நான்லாம் போன வாரமே களப்பணியில் ஆரம்பித்தது. போன வாரம் ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து தொடங்கினதான். ரெஸ்டே கிடையாது. ஏன்னா நானும் சும்மா தான் இருக்கேன். அதனால் போன வாரமே களப்பணி ஆரம்பித்தது. இந்த வாரம்லாம் எனக்கு உறுதுணையாக அவங்க 2 பேர் இருக்காங்க. மோகனிடம் ஒன்று, ஜெயசிலன் ஒன்று. ஆனால் நாங்கள் இது ஒரு வாரம் சேர்ந்து விட்டதில்லை. ஆனால் இன்றைக்கி தான் நோட்டீஸ் இதெல்லாம் வாங்கி போடணும் நிறைய பேர் கேட்காங்க. அது நான் இப்போ என்ன சொல்ல வருகிறேன் என்றால், உங்கள் மத்தியில் சுருக்கமாக பேசி கடந்து போக வேண்டும் என்று நினைக்கிறேன். என்றால் தென்காசியிலேருந்து இசைமதிவாளர் அவர் வந்திருக்கிறார்கள். அவர்கள் பேச்சை நாம் கேட்க வேண்டும் என்பதற்காக நான் சுருக்கமாக சொல்கிறேன். முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று, நம்முடைய பாட்டன்மார்கள் காலத்தில் ஆங்கிலேயர் அடிமைத்தனத்தை விட்டு சுதந்திரத்தை பெற்றார்கள் என்பதை இப்போ உள்ள பிள்ளைகள்லாம் ஈஸியாக சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனால் இந்த மீடியாக்கள் இருக்கிற நேரத்திலேயே நாம் தமிழர் கட்சியில் உள்ள சீமான் பேசின பேச்சையே கேட்கறது இல்லை என்பதனால்தான் இந்த மேடையில் நாங்கள் பேச வேண்டியிருக்கு. அந்த காலத்தில் மீடியாக்களே கிடையாது. அடிமைத்தனத்தை உண்டு பண்ணின ஆங்கிலேயரை எதிர்ப்பதற்கு அவங்க ஒவ்வொருத்தரையும் பார்த்து பேசி இப்படி பண்ணா அப்படி பண்ணா, அதனால் நீங்கள்லாம் வெகுண்டு எழுந்திருக்கணும், நம்ம ஆங்கிலேயருக்கு விரோதமாக போகணும்னு சொல்லி தீயை பற்ற வைப்பதற்கு அடிமைத்தனத்திலிருந்து ஒரு வெறியூட்டி தமிழர்களை ஒன்று சேர்த்து வெறியூட்டி சுதந்திரத்தை அடைவதற்கு எவ்வளோ பாடுபட்டிருப்பாங்கன்னு யோசித்து பாருங்க. மீடியாக்கள் இருக்கிற காலத்திலேயே யாருமே மீடியாவில் பார்த்து சீமான் அவருடைய சொற்பொழிவை பார்த்தாலே போதும், நிறைய பேர் அதை கேட்டாலே போதும், நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு தெரிஞ்சுவோம். ஆனால் மீடியாக்கள் இல்லாத காலத்தில் காந்தி தாத்தா, நேரு மாமா படுத்தின அவர்களெல்லாம் அந்த சுதந்திரத்துக்காக பட்ட பாடல்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்கிறத நீங்கள் யோசித்து பார்த்துருங்க. ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஆனால் மீடியாக்கள் இருக்கிற காலத்தில் இப்படி மீடியாக்களை பார்க்காம இருக்கிற ஜனங்களுக்காக தான் இந்த மேலே பேச்சு. மீடியாக்களை பார்த்துமே தெரிந்தலை. அதுக்கு என்ன செய்யறது? பட்டா போட்டு கொடுத்த மாதிரி ஒருத்தர் மேலே உட்காந்துக்கிட்டு இருக்கான். இந்த பட்டா போட்டு கொடுக்கறதுக்காக இதுவரைக்கும் நாம லஞ்சம் கொடுத்து ஒவ்வொரு காரியத்தாக கொடுத்தவங்க அவங்க லஞ்சம் கொடுத்து எனக்கு இன்னும் மீண்டும் பட்டா போட்டுட்டாங்க. இதுதான் நடந்துட்டு இருக்கு. எனக்கு பட்டா போட்டு கொடுத்துருக்கு, அது தக்க வைக்கணும் என்பதற்காக உங்களுக்கு நான் லஞ்சம் கொடுக்கணும்னு சொல்லி மக்களை எல்லாம் ஒருத்தர் 500 கொடுத்தா இன்னொருத்தர் 700 கொடுக்கான், ஒருத்தர் 700 கொடுத்தா 1000 கொடுக்கான். இப்படி கொடுத்து ஜனங்களை என்ன செய்யறாங்க? தன் பக்கம் இழுத்துக் கொள்கிறார்கள். ஆனால் இந்த ஜனங்களுக்கு என்ன செய்ய தெரிய மாட்டேங்கிறது, எது நல்லது, ஏன் இவன் இப்படி கொடுக்கிறான் என்பது, எதற்காக நம்ம கரங்களிலே இந்த பணங்களை எல்லாம் தருகிறார்கள் என்று நினைக்கிறது இல்லை.
நன்றாக யோசித்து பார்க்க வேண்டும். ஓட்டு என்பது என்ன? வாக்காளர்கள் ஓட்டு போடுறார்கள். ஓட்டு என்பது என்ன? இந்த வருஷம் போட்டால் அடுத்த வருஷம் நீ போடணுங்கிறதா கணக்கு? இந்த வருஷம் திமுகவில் தான் அடுத்த வருஷம் நீங்கள் திமுகவில் இருக்கணுங்கிறதா கணக்கா? கிடையாது. வாக்காளர்கள் என்பவர்கள் இந்த வருஷம் திமுகவில் போடுறாங்க, சரியில்லை. அடுத்த வருஷம் ஏடிஎம்கே போடுறாங்க, சரியில்லை. அடுத்த வருஷம் நாம் தமிழர் போடுறாங்க. இதுதான் வாக்காளருடைய தன்மையாக இருக்க வேண்டியதே தவிர எனக்கு அங்கே தான் போடணும்னு எழுதி வச்சிருக்கு, சாவர வரைக்கும் அங்கே தான் போடுவேன். அந்த நம்முடைய சகோதரர் சொன்னார், சாவர வரைக்கும் அதில் தான் போடுவேன். நீங்கள் சாவர வரைக்கும் அதில் தான் போடுவேன்னா அவன் சாவர வரைக்கும் பட்டா போட்டு கொடுத்து விற்று நிறைய காரியங்களை எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பான். ஓட்டு என்பது சாகர வரைக்கும் ஒரே கட்சியில் போடுவது ஓட்டல்ல. அதுதான், அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஓட்டு போடு வாக்காளர்கள் ஓட்டு போட வேண்டும் என்றால் நிதானித்து, அந்த காலத்தில் ஒன்றுமே கிடையாது, மீடியா கிடையாது, அப்பவுமே தெளிவாக போட்டாங்க ஓட்டு. ஆனால் இப்போ மீடியா இருக்கு, ஒவ்வொருத்தன் பண்ணுற அக்கிரமம் அப்படியே யூடியூப்ல வருது, தெரிஞ்சும் போடுறான். அதுக்கு தான் யூடியூப்ல உள்ள இந்த மீடியாக்கள் மூலமா வர்றதா மறைக்க தான் உங்களுக்கு லஞ்சம் கொடுக்கான். அது அந்த லஞ்சத்தை வாங்கிட்டு நீங்க அதே மாதிரி போட்டுருக்கீங்க. ஆகையினால மாற்றத்தை நாம் விரும்ப வேண்டும். ஜனங்கள் நம்ம வாக்காளர்கள் என்ன செய்யணும்? நம்ம அப்படி இருக்கக்கூடாது, நம்மளும் ஒரே மாதிரி ஒரே கட்சியில் இருக்கணும்னு நினைக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கணும். ரெண்டாவதாக, இந்த விவசாயிகள் பல பாட்டை எவனுமே சிந்திக்கிறது இல்லை. விவசாயி கிடைக்க விவசாயியாக கஷ்டப்பட்டு இருக்கான். விவசாயிന്റെ மகன் சொல்றான், எனக்கு பொண்ணே தர மாட்டேங்காங்க சார், நான் விவசாயத்தை பார்க்குறேங்கிறதுனால பொண்ணு கிடைக்க மாட்டேங்க. என்ன செய்யறான் விவசாயி? சீமானா தான் சொல்றாரு. சீமான் வந்து மாடு மேய்க்க சொல்றாரு, ஆடு மேய்க்க சொல்றாரு. சீமான் மாடு மேய்க்க சொல்றாரு, ஆடு மேய்க்க சொல்றாரு, விவசாயத்துக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்காரு. கொடுத்த உடனே நீ துட்டம் வாங்கிட்டு அங்கே தானே போடுற, அப்படின்னு நீ வரமாட்டேங்கிறியா? விவசாயத்தை காப்பாற்றுறதுக்காக விவசாய சின்னத்திலேயே நிற்கக்கூடிய வேட்பாளருக்கு ஏன் கொண்டு போட மாட்டீங்க? நான் பிள்ளைல படிக்கிறது நான் கொண்டு போயிட்டே இருக்கேன். ஏன்? நாட்டு நிலவரம் அப்படி ஆகி போச்சு. விவசாயத்தை கவனிக்க வேண்டாம், விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம், இந்த நிலைமை போய்கொண்டே இருக்கிறது. ஆகையால் இந்த ஆடு மாடு மேய்க்கிறது, சின்ன சின்ன தொழிலை செய்வதெல்லாம் அரசு வேலையாக்குறார். அதான் முக்கியம். இன்னைக்கு சும்மா இந்த என்ஜினியர் மொத்தத்தில் நான் ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். இந்த இன்ஜினியரிங் படிக்கிறேன், அதை படிக்கிறேன், இதை படிக்கிறேன் சுற்றெல்லாம் வாங்குறதுனால தான் சீமான் என்பவர் கல்வித்துறையில் கம்ப்ளீட்டாக மாற்றுறாரு. அடிப்படையில் இருந்தே மாற்றுறாரு. எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி அடிப்படையிலிருந்து தோன்றாரு. அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுருங்க. எவன் ஒருவன் அடிப்படையில் தோண்டி புதிதாக ஆரம்பிக்கிறானோ அவன் தான் மாற்றத்துக்குரியவன். அதை சிந்திக்க மக்களே, அதை சிந்திங்க. அடிப்படையிலே தோன்றுகிறார், அடிப்படையை சரிபட்ட பார்க்கிறார். மற்றவெல்லாம் கெட்டதுக்கு மேலே கட்டிட்டு போயிட்டே இருக்கான். ஆனால் இவர் அடிப்படையை தோன்றுகிறார். ஒவ்வொரு காரியத்திலையும் ஒவ்வொரு இடத்துலையும் பாருங்க, அதை மாற்றம் இதை மாற்றம் எல்லாத்தையும் சீர்படுத்த போகிறார். ஆகையால் தான் வாக்காளர்கள் ஒவ்வொருவரும் நம்முடைய வாக்கை சிந்தித்து போட வேண்டும். இதே இடத்துல போடுவேன், நான் இப்படி தான் போடுவேன், எங்கள் அப்பா போட்டாரு, தாத்தா போட்டாரு, பாட்டி போட்டுச்சு அப்படி நினைக்காம நமக்கு இந்த வருஷத்தில் இந்த தடவை எது போடணும்னு சிந்தித்து நாங்கள் சொல்கிறத கவனிக்கிறத விட இன்னும் யூடியூப்பில் சீமான் பேசுறதுதான் கவனிச்சு போடுங்க. அவன் சீமான் வந்தால் மசூதி இடிக்கப்படுமா, வேலை கோயிலெலாம் இடிக்கப்படுமா? அதெல்லாம் கிடையாது. ஏன் இவன் வந்தாலும் இடிக்க தான் போகிறான், பாளையம் வந்துச்சுனாலும் இடிக்க தான் போகிறான். அவன் வந்தாலும் இடிக்கிறதுக்கு இப்படி வச்சுக்கிட்டு கண்ணு காணாத மாதிரி இப்படி போயிடுவான். எவனை பார்த்தாலும் அப்படிதான். நீ போடுறத ஒழுங்கா போடு, நீ செய்யறத ஒழுங்கா செய்யு, நீ செய்யறத மட்டும் ஒழுங்கா வாக்கு போட்டுட்டு பண்ணால நீ துட்டா வாங்கிட்டு நீ பாலியர் அப்படி போயிட்டானா நாட்டில் அப்படிதான் இருக்கும். அதனால கட்சிக்காக உழைக்கிற ஒவ்வொருவரும் அவங்க நல்ல நம்ம சீமானவருடைய கட்சிக்கு பாடுபட்டு களப்பணி செய்கிறோம், தீவிரமாக உழைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த தொகுதியில் நிற்கக்கூடிய நம்ம சகோதரி ஒல்வி அவர்களை வெற்றி பெற செய்து எப்படியாவது அதுக்கு வெற்றி பெறுவதற்கு பாடுபட்டு அதிகமாக வாக்குகளோடு வெற்றி பெறுவதற்கு நீங்கள் உதவுமாறு கேட்டுக்கொண்டு வாக்காளர்களாக நீங்கள் இந்த தடவை எப்படியாவது
விவசாய தினத்துக்கு போட்டு ஒலிவியா சகோதரியை ஜெயிக்க வைக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு இந்த உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.